இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. ரேவதி, மைதிலி இப்போ ஒரு ஆபத்துல இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? மைதிலி அக்காக்கு ஆபத்தா? ஆமாமா, அந்த சிவனாண்டியோட சித்தப்பன் முத்துவேல் இருக்கான்ல, அந்த அயோக்கிய என் மருமகளை இழுத்துட்டு போறாம்மா. என்ன சொல்றீங்க? அந்த ஆளு இழுத்துட்டு போயிட்டானா? ஆமா ரேவதி, அந்த படுபாவி இழுத்துட்டு போறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். நீதாமா என் மருமகளை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு உன்னை விட்டா இங்க வேற யாரும் தெரியாது. அம்மாடி ரேவதி, எப்படியாவது என் மருமகளை காப்பாத்தி கொடு. அழாதீங்கம்மா, அக்காவை எப்படியாவது காப்பாத்திடலாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. நான் வச்சிடுறேன். ஆண்டவா, ஏன் என் குடும்பத்தை எப்படி சோதிக்கிற? என் பொண்ணு எடுத்துக்கிட்ட, புருஷனை எடுத்துக்கிட்ட, அனாதையா இப்ப நாங்க இருக்கோம். இவளையும் இழந்து நான் கஷ்டப்படணுமா? ராஜா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லு? என் கை குணமாக ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்களோட மருமக இப்ப ஒரு ஆபத்துல இருக்காங்க. நீதான் அவங்கள காப்பாத்தணும். ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க மருமக மைத்திலிய அந்த பொம்பளை பொறுக்கி முத்துவேல தோட்டத்துல இருந்து இழுத்துட்டு போயிட்டானா. அவங்கள நீதான் காப்பாத்தணும். அவங்க பேர் என்னன்னு சொன்ன? மைதிலி. ஏன் கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ராஜா, எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும் ராஜா. இங்க நான் மட்டும் இல்ல, ஜானகியத்தையும் இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விளக்கமா பேசலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தரணும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. கண்டிப்பா போலீஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி, வரேன் தம்பி. ஏன் சித்தப்பா எதுக்கு லாக்கப்ல வச்சிருக்கீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? உன் சித்தப்பன் வயசுக்கு ஏத்த மாதிரி காரியமா செஞ்சிருக்கான். தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த பொம்பளை கிட்ட தப்பா நடக்க பாத்திருக்கான். அதான் உள்ள தூக்கி வச்சிருக்கேன். சார், என் சித்தப்பா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். அவர் மேல வேணும்னே யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யோ, சம்பந்தப்பட்ட பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காயா? இதுல உன் சித்தப்பன் நல்ல ஒண்ணு, நீ சர்டிபிகேட் கொடுக்குறியா? சார், அந்த பொண்ணை தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சதே சாமுண்டீஸ்வரியோட டிரைவர் மாப்பிள தான். இங்க பாருங்க, அவனுக்கும் எங்களுக்கும் பகைங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவன் வேணும்னே என் சித்தப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான் சார். அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். யோ, என்கிட்ட இந்த நொன்ன நாயெல்லாம் பேசாத. உன் சித்தப்பா மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. போயா, போய் கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு வா. அப்ப விருதை பத்தி பேசிக்கலாம். இப்ப கிளம்பியா? சரிங்க சார். சித்தப்பா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் ஜாமீனோட வரேன். சரி மவனே. ஏய், அந்த டிரைவர் பையன் திரும்ப திரும்ப நம்ம லைன்லயே வந்து கிராஸ் பண்றான். அவனை வெளியில வந்து நான் கவனிச்சுக்கிறேன். விட மாட்டேன். சரி சித்தப்பா, நீங்க தைரியமா இருங்க. சார், அந்த கட் அவுட் விடுங்க.
கான்ஸ்டபிள் அந்த கட்டவத்தோடையா? எஸ் சார். ரேவதியோட கையில நீங்க தான் நாட்டு மருந்து போட்டதா? ஆமா மாப்பிள்ள, நான் தான் செஞ்சேன். அந்த பழக்கத்துல தான் ரேவதி எங்களை கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா. கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா? ஆ, நான் வரல, மைதிலி மட்டும்தான் வந்திருந்தா. அவ தான் உங்களை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. ஆமா தம்பி, உங்களை அன்னைக்கு பார்த்ததும் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டேன். ஏங்க என்னை வந்து பார்த்துருக்கலாமே. ஆ, இல்ல தம்பி, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் உங்களை பார்க்காம வந்துட்டேன். ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு திரும்ப கல்யாணம் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியாது. அதுலயும் ரேவதி தான் உங்க மனைவியா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க ஏதோ நல்ல காரியத்துக்காக தான் இங்க டிரைவரா நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம். அதோட ரேவதிக்கும் உங்க பழைய வாழ்க்கை தெரிய வேண்டான்னு தான் ஊரை விட்டு போலான்னு கூட நினைச்சோம். அதையும் ரேவதி தான் வந்து தடுத்து எங்களை போக விடாம பண்ணிட்டா. அந்த பொம்பளை பொறுக்கே என்ன பண்ணீங்க? அவனை போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரேவதி, இதுல நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுமே உன் புருஷனை அனுப்பி என் மருமகளோட மானத்தை காப்பாத்திட்டேன். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. அம்மா விடுங்கம்மா, என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளவுதான். ராஜா, நான் சொன்னது இவங்களதான். இவங்க 2 பேரையும் நீ பார்த்து அறிமுகமாயிட்ட. கும்பாபிஷேகத்துக்கு அறிமுகப்படுத்தலான்னு இருந்தேன், ஆனா முடியாம போச்சு. அதனால என்னம்மா, இப்பதான் அறிமுகமாயிட்டோம்ல. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. இவரு இருக்காரு, எல்லாத்தையும் இவரு பார்த்து பாரு. எங்களை மீறி எதுவும் நடக்காது, தைரியமா இருங்க. சரிம்மா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாப்பிடாம போக கூடாது. சாப்பாடு சமைச்சு ரெடியா இருக்கு. அதெல்லாம் வேண்டாமா, விடுங்கம்மா. இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். வேண்டானா கேட்க மாட்டேங்கிறீங்களேம்மா. ஹே ரேவதி, அத்தைதான் ஆசையா சொல்றாங்கல்ல, நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்கம்மா, சாப்பிட்டே போறோம். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, சாப்பிட்டே போலாம். அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, வந்து உட்காருங்க சாப்பிடலாம்.